யாழ்ப்பாண பலாலி மக்களின் அதிரடி கேள்விகள். நேற்றைய காணி கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கத்திற்காக காணி சுவீகரிக்கப்பட உள்ளதுடன் அடையாளம் காணப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களுடனான இழப்பீட்டு கலந்துரையாடல் ஒன்று நேற்று தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த காணிக்கு 2022 என்ன பெறுமதி வருமானு உங்களுக்கு தெரிந்தாடு. 86 1 லட்சம் 2022 அது 10-15 லட்சமாயும் போகும். வட்டி வட்டியையும் கணக்கிட்டு கொண்டு அந்த நட்டகடை தருவதற்காக தயாராக இருக்கின்றன. உங்களுடைய கையெழுத்து தனித்தனியாக ஒவ்வொரு ஆளின் இருந்தால் தான் நாங்கள் அப்ளிகேஷன் வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பரப்புக்கு நீங்க எவ்வளவு வேல்யூவேட் பண்றீங்கன்றத வச்சுதான் அதுக்கு மேல அதிகமா நாங்க அதை விட்டு தரலாம அதைத்தான் கேட்கிறோம். அதை நீங்கள் கேட்டு அதை எடுத்து வச்சுட்டு போட்டுட்டாலே மக்களுக்கும் நேர காலங்கள் நாங்கள் வந்துட்டோம். இந்த இதுக்கு மக்கள் அதாவது ஒரே ஒன்றா கருதி அதை வேல்யூவேஷன் செய்யறதுக்கு நீங்கள் சம்மதமானதை இந்த சிக்கனை யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் இந்த வயசான அப்பா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாரும் ஜெயிக்கிறோம். சரியும் அவ்வளவு வேணும். நீங்க வாங்க, நான் எந்த காணியை குடிமண் போய் காட்டுறேன். ரோட்டோட எட்டி நான் இந்த வெளிக்குள்ள கையை நீட்டி காட்டுறேன். எந்த காணியை இருக்கு அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து இப்ப வந்த உடனே சொல்றீங்க அடிக்கடி தரம் கையெழுத்து வைக்கிறது. என்னது சத்திய கடலாசின்றது நான் எந்த விருப்பப்படி நான் எழுதி நான் கையெழுத்து வைக்கிறது. நீங்கள் எல்லாரும் எழுதி போட கொண்டாட போமெண்ட்ல கையெழுத்து எழுதி எல்லாம் வழிபடுவாங்க. இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை 8 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. 9 மாவட்டங்களில் உள்ள 56 பிரதேச செயலக பிரிவுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரு வீடு முழுமையாகவும் 290 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. நுவரேலியா, கண்டி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. கோடிக்கணக்கான ரூபாய் கடன் பெற்று நீண்ட காலமாக திருப்பிச் செலுத்தாமல் இருக்கும் பெரும் கடனாளிகளிடமிருந்து அரச வங்கிகளுக்கு சேர வேண்டிய மக்களின் பணத்தை மீட்டெடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? இவ்வாறு இன்று பாராளுமன்றத்தில் சாணக்கியன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் ஒரு சிறிய தொகை கடன் ஒரு வங்கியிலே எடுத்தால் அந்த கடனை கட்டாவிட்டால் குறிய தேதி அந்த கடனுடைய அந்த மாதாந்த கட்டுற அந்த தொகையை கட்டாமல் விட்டால் வங்கிகள் வந்து தொலைபேசியில் ஒரு 20 அழைப்புகள், வீடுகளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கிறது, அந்த வாகனத்தை பறித்தெடுத்துட்டு போவது, இப்படியான சம்பவங்கள் நடக்குது. ஆனால் பெரிய அளவிலே கோடிக்கணக்கான நிதியை அரசாங்க வங்கிகளில் இருந்து கட்டாமல் இருக்கிறார்கள். இதிலே சில அரசியல்வாதிகள், அண்மையிலே நீதிமன்றத்திலேயும் ஒரு அரசியல்வாதி அவருடைய ஒரு நிறுவனம் சம்பந்தமான நீதிமன்றத்தை வந்தது. ஒரு அரசியல்வாதி வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி காசை எடுத்து அரசியலில் ஈடுபடுறார். ஆனால் இலங்கை வங்கி, மத்திய மக்கள் வங்கி போன்ற நிறுவனங்களிலே நிதியை எடுத்து அந்த நிதியை கட்டாமல் அதை கழித்து விடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறார். அப்போ இந்த விடயம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இது சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை பற்றித்தான் நாங்கள் கேட்கிறோம். என்றால் இந்த அரச வங்கிகளிலிருந்து பெற்றுக்கொண்ட நிதியை கட்டாமல் இழுத்தடிக்கிறவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்ற கேள்வி தான் இந்த இடத்துல நான் சபையிலே முன்வைக்கிறேன். மக்களிடையே மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமா என்று எதிர்க்கட்சியினர் சிந்திக்கின்றார்கள். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பார். எதிர்கட்சியினர் மீண்டும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா? மீண்டும் மக்கள் மத்தியில் ஒரு கிளேசத்தை ஏற்படுத்த முடியுமா? அதாவது மன அழுத்தங்கள் கூடிய பிரதேசங்கள் எங்குவோ, மன அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கின்ற நிறுவனங்கள் எதுவோ அந்த பிரதேசங்களுக்கு சென்று, அந்த மக்களிடம் சென்று, அந்த சிறை கூடங்களுக்கு சென்று மீண்டும் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? மீண்டும் ஒரு ஜூலை கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? அதன் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு நெருக்கடி என்கின்ற வேலை திட்டத்தை, இந்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் ஒரு விடைக்கு மாத்திரம் சொல்லுகின்றோம், இவர்கள் எதை செய்தாலும் என்ன சொன்னாலும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் என்பவர்கள், நாட்டின் தமிழா, சிங்களமா, முஸ்லிமா என்கின்ற மக்கள் என்பவர்கள் இனியும் அவர்களுடைய அந்த இனவாத பொறிக்கை அல்லது மதவாத பொறிக்கை விழ மாட்டார்கள். அதே போன்று இங்கிருக்கின்ற மக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட எதிர்வரும் காலங்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் என்றும்
நாட்டில் எதிர்கால பாதுகாப்புக்கு அடித்தளம் ஜனாதிபதி அன்று தலைமையில் முக்கிய கலந்துரையாடல். குறித்த சந்திப்பானது ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. தேசிய பாதுகாப்பை நவீனமயமாக்கும் நோக்கில் பாதுகாப்பு அமைச்சினால் 2026ஆம் ஆண்டில் முன்னெடுக்கப்படும் மூலோபாய திட்டங்களின் தற்போதைய நிலவரங்களை ஜனாதிபதி குமார திசாநாயக்க இன்று நேரில் ஆய்வு செய்துள்ளார். கால தேவைக்கு ஏற்ப பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்துவதுடன் எதிர்வரும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் பூர்வாங்க வரைவுகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் கைது தொடரும் கைது நடவடிக்கைகள். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்ட 4 ஊழியர்களை தனது தனிப்பட்ட பணிகளுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் ஆஜரான நிலையில் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். අද දවස මේ අජර්මන් මෝෂණ එකක් ගැනලා තියෙනවා අපේ රට කුලිවලට ජීවත් වෙන මිනිසුන්ට ගේ එකක් හදලා දෙනවා කියලා. හැබැයි අද දවස මේ ජැෆ්නා උතුරේ තෙල්ලිපල ප්‍රදේශයෙන් තමන්ගේ ලෑන්ඩ් එකේ සල්ලි දෙනවද නැද්ද කියලා අත්පත් කරපු ලෑන්ඩ් එක සල්ලි දෙනවද නැද්ද කියලා ගිය මිනිසුන්ට නිකම් කොලය දීලා අසම් ගන්නට කියලා තියෙනවා මේ GA. එතකොට GA කිය මිනිස්සු කියලා තියෙනවා නිකම් කොල වලට අපේ ලෑන්ඩ් එක වැලියු දාන්න නැතුව අපිට අසම් කරන්න බෑ කියලා. එතකොට ඒ රණ්ඩු වෙච්ච ජනතාව මේගොල්ලෝ පොලිසිය දාලා එළිය දාලා තියෙනවා අද. හැබැයි අද මේ අජන්මන් මෝෂණ එක දාලා තියෙනවා කුලි ගෙවල් වල ජීවත් වෙන මිනිසුන්ට නැත්තම් ගෙදර නැති මිනිසුන්ට අපි ගෙදර දෙනවා කියලා. මම දන්නේ නැහැ මේ සමහර වෙලාවට ඕගොල්ලෝට උතුර කියලා එකක් තියෙනවාද කියලා මම දන්නේ නැහැ. හැබැයි ගිහින් බලන්න කො අපේ නියෝග ඇමතුමා ආරක්ෂා ඇමතුමාත් ඉන්නවා. අවිලා එක දවස් ප්‍රකාශ කරා කිසිම ජනතාව එතන උද්ඝෝෂණ කරේ නැහැ කියලා. මම නම් එක දවසවත් ගියේ නැහැ මේ ඔය උද්ඝෝෂණ වලට. හැබැයි මිනිස්සු හැමදාම අවිලා උද්ඝෝෂණ කරනවා. උද්ඝෝෂණ කරන මිනිසුන්ට නිකන් අර අහුවට ඉන්න බෑ කියලා හට් එකක් හදපු එක ඒකත් ඕගොල්ලෝ අදගෙන එළියට දාලා පාරට දාලා කකුලින් මේවා කරලා තියෙනවා. ඊට පස්සේ ඒගොල්ලෝට වතුර දෙන්න කියලා වෝටර් ටැංක් එකක් තිබ්බා. ඒකත් ඕගොල්ලෝ පොලිසියෙන් ගිහිල්ලා වාහනේ දාලා අරගෙන ගිහලා තියෙනවා. ඒ තත්ත්වයට තමයි උත්තර තියෙන්නේ. හැබැයි ඕගොල්ලෝගේ ලොකු අපේ අන්රෝමාස දිසානායක ජනාධිපතිතුමා ආවිල්ලා ජම්බර් එකක් දාගෙන ගියා. උතුරේ සාමාන්‍ය විදිහට ජනතාව ජීවත් වෙනවා කියලා. උතුරේ තියෙන දේවල් මට කැමති මේ දකුණට ආවිල්ලා සිංහලෙන් කියන්න. හැබැයි ප්‍රශ්න තියෙන්නේ මම වැඩි කාලේ ඉන්න නැහැ. ඕගොල්ලෝ මාව ඉන්න දෙන්නේ නැහැ. හැබැයි මේ දැන් ඕගොල්ලෝගේ හද්දශාසියට ඕක හරිනම් හිතලා බලන්නකො මම එක දවස් පාර්ලිමේන්තුවේ ඇව්වා දැන් අපේ රටේ මිනිසුන්ගේ ඉඩම රජේ අයිති කරලා තියෙනවා උතුර නගින හැර අරන්න වෙන කොයි හරි අයිති කරලා තියෙනවද කියලා. උත්තර දුන්නා නැහැ කියලා. ඒ කියන්නේ උතුරයි නගින හිරයි තමයි රජේ ඉඩම අත්පත් කරලා තියෙන්නේ. ඔබතුමාගේ කාලය අවසానයි.